ஹாய்! சென்னையில ஆஃப்டர் தீபாவளி இது வெட்னஸ்டே தான் சுல்லுன்னு வெயில் அடிச்சுச்சு. நாங்க மேல போய் எப்படி பார்த்தோம்னா, அந்த படையப்பா படத்துல ரம்யா கிருஷ்ணன் ரொம்ப வருஷம் கழிச்சு வெயில பார்க்குற மாரி பார்த்துட்டு இருந்தோம். நிமலனும் அப்படியே கண்ண மூடி பார்த்துட்டு இருந்தா. இந்த காக்கா ரொம்ப நேரமா எங்களையே பார்த்து போகவே இல்ல. பக்கத்துல போனா கூட நான் போய் பேசிட்டு தண்ணி குடி இருந்தேன். காக்கா. என்னடா வேணும் காக்கா? என்ன வேணும் உனக்கு? தண்ணி குடி தண்ணி குடி. என்ன வேணும் உனக்கு? என்னடி சொல்ல வேணும்? சரி நல்லா வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு மேலே போய் பெட்ஷீட்டு வெட்டு எல்லாத்தையும் போய் நல்லா காய போட்டு வந்தேன். அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயில் அடிக்கிறதும் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே திரும்ப எப்போ இப்படி வெயில் அடிக்குதோன்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாமே காய போட்டு வந்துட்டேன். அப்புறம் வெனஸ்டேன்றனால என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்களா. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரைக்கும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு நான்வெஜ் தான் பிடிக்கும். வெஜ்ஜை பார்த்தாலே தெரிச்சு ஓடுவாங்க. ஸோ க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்மளும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பையும் நான் வச்சிட்டேங்க. என்னோடய ஸ்டைலில் வச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கேட்டிருந்தா, இந்த மாதிரி நீ ரொம்ப சிம்பிளாக வைக்கிறியே, தாளிக்கலாம் மாட்டியா வெங்காயம்லாம் போட்டுன்னு. ஆனால் எங்கள் வீட்டு சைடு அம்மா இப்படி தான் வைப்பாங்க. வெங்காயம் எல்லாமே வந்து நான் மிக்சியில் அரைச்சிடுவேன். தேங்காய், வெங்காயம், பூண்டு, சீரகம்லாம் அரைச்சிட்டு தேவையான ஒரு கொஞ்சமாக அரை தக்காளி போட்டுக்குவேன். அப்புறம் புளி போட்டு அப்படி தான் வைக்கிறது. நான் வந்து முட்டை வந்து இதில் தான் வச்சுட்டு இருந்தேன். ஒரு ட்ரே வாங்கணும். ஸோ டைம் கிடைக்கிறப்ப போய் அந்த எக் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே வாங்கணும். அது ஒரு 140 170 ருபீஸ் தான் வந்து ஆன்லைனில் பார்த்துருந்தேன். ஸோ கடைக்கு போனாலும் வாங்கணும். மீன் வந்து நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னா, அன்றைக்கி சொன்னேன்ல சிக்கன் வந்து இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி தான் இன்றைக்கி ஃபிஷ்ஷும் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. அப்புறமா என்னென்னா நிமலனுக்கு வந்து வேக்சின் போடுற டேட் முடிஞ்சு 20 நாள் ஆச்சு. ஸோ வேக்சின் போட்டு வந்தாச்சு. சார் வந்து ஒரே அழுக. பை